என்ன சீரிஸ்லாம் படமா போதும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பெரிய கதையுள்ள ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு படமா தான் வந்துட்டு இருந்தது. இப்பதான் இந்த சீரிஸா விட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த பெஸ்டான சீரிஸ்லாம் இருக்குல்ல, அத படமா எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சீரிஸ படமா எடுக்க போறாங்கன்னா, பீக்கி பிளைண்டர்ஸ். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சீரிஸ். இத பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 சீசன் இருக்கு. இந்த 6 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டாமி ஷெல்பியோட ஸ்டோரி முடிஞ்ச மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகல. அதனால இந்த ஸ்டோரியோட கண்டினியூ ஸ்டோரியா ஒரு படமா எடுத்து பிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பீக்கி பிளைண்டர்ஸோட வைப் அப்படியே வருது. அதே மாதிரி படத்துல இருந்தா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்ல, உலகமே திரும்பி பார்க்க வச்ச கேம் ஆஃப் த்ரோன் அந்த சீரிஸையும் இப்ப படமா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படிப்பட்ட ஒரு சீரிஸ். ஏன்னா இந்த சீரிஸ்லோட பிரம்மாண்டம், மேக்கிங், விஷுவல்ஸ், கிராபிக்ஸ், எடிட்டிங் எல்லாமே டாப் நாச் லெவல்ல இருக்கும். இந்த சீரீஸ்ல மொத்தம் 8 சீசன் இருக்கு. இந்த 8 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த யூனிவர்ஸோட டிமாண்ட் இன்னும் குறையல. அதனாலதான் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் டிராகன் அப்படின்னு ஒரு சீரீஸ கொண்டு கேம் ஆஃப் த்ரோனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டிராகனோட சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. அதனாலதான் இந்த கோட் சீரிஸா படமா எடுக்க போறாங்க. இந்த சீரிஸோட கண்டினியூ ஸ்டோரியா படமா எடுப்பாங்களா இல்ல ரீமேக்கா எடுப்பாங்களா அப்படின்னு இனி வர அப்டேட் மூலமா தான் சொல்லுவாங்க. அது இன்னும் சொல்லல. ஆனா எனக்கு ஒரு டவுட். இதுல 8 சீசன் இருக்கு. இந்த 8 சீசன்ல காமிச்ச பிரம்மாண்டத்தை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்குள்ள காமிக்கிறதுனா ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம். அதுக்கப்புறமா இந்த சீரிஸை ஏன் படமா எடுக்கிறாங்கன்னா, சீரிஸுக்கே தனியா மாசான ஃபேன் பேஸ் இருக்கு. கேரக்டர்ஸ் கூட ஃபேன்ஸ் ரொம்பவே கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதனாலதான் சீரிஸ படமா எடுக்க முடிவு பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மூவிஸ சீரிஸா எடுத்தாங்க. இப்ப அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய சீரிஸ படமாலாம் நம்ம பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி எந்த சீரிஸ் எல்லாம் படமா எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.